தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னங்க, என்ன பேசணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். ஆமா, அதுக்கு? அதாங்க, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலான்னு. புரியல. என்கிட்ட என்ன பேசணும்? இப்பவே என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது? நான் ஒருத்தன் மட்டும்தான் லவ் பண்ற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் முகத்தை மாத்தினாலாச்சும் நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன். ஆனா பேசுறதுக்கே இங்க டைம் எடுக்குது. ஹலோ, என்னங்க? எதை பேசணும்னு கூப்பிட்டீங்கன்னு வந்தா இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? எதுவும் இல்லைன்னா சொல்லுங்க, நான் உள்ள கிளம்புறேன். இப்படி நம்ம 2 பேரும் நின்று பேசுறது யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? ஏங்க, இருங்க இருங்க. அது சீக்கிரம் சொல்லுங்க. அது ஆம், என்னோட கம்பெனிக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணுங்க. அது உங்க கடையில கிடைக்குமா? இல்ல, எனக்கு புரியல. உங்க கம்பெனிக்கு பொருள் வேணும்னா அது எப்படி எங்க கடையில கிடைக்கும்? ஹலோ, எங்க கடை என்னன்னு தெரியுமா? கிராஃப்ட் ஒர்க்ஸுங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காதுங்க. ஏங்க, கிராஃப்ட்னா என்னங்க? வீடு அழகுபடுத்துற பொருட்கள் வச்சிருப்பீங்க. அதுவும் என்ன ஹேண்ட்மேடா இருக்கும். அவ்வளோதானுங்க. எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். அதுதான் கேட்குறேன். ஆ, உங்க கம்பெனிக்கு அது எதுக்குங்க? எனக்கு புரியல. இல்லைங்க, இத்தனை வருஷமா எங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே அவர் வாங்கி வைக்கல. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி யாராச்சும் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வரப்போ கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தாங்க கேட்குறேன். உங்க ஷாப்ல கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. உங்க ஷாப்ல இருக்க பொருள்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது எது எது என் கம்பெனிக்கு நல்லா இருக்குமோ அதெல்லாம் வாங்கிப்பேன் பார்த்தீங்களா? வெளிய தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. நீங்களே ஓனா ஷாப் வேற வச்சிருக்கீங்க. எதுக்குங்க வெளியலாம் போணும்? அதான் உங்ககிட்ட. நிஜமாவாங்க? உண்மையாவே வேணுமா என்ன? அட ஆமாங்க. அதனால தானே கேட்குறேன். அப்போ ஓகேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எது மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதை ஆர்டர் பண்ணால் கூட நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போங்க. நீங்கள் ஒரு நாள் ஷாப்புக்கு வாங்களேன். இங்கே பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறத விட நீங்கள் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணீங்கன்னா அது மாதிரி நாங்கள் செஞ்சு கூட கொடுப்போம். ஸோ ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. பரவாயில்லையேடா விஸ்வா. எப்படிலாம் அடுத்து மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். இது ஒரு சான்ஸ் தான்டா. அப்போ அடிக்கடி இந்த இதை வச்சே ஷாப்ல போய் மீட் பண்ணிட வேண்டியதுதான். என்னங்க, ஓகேவா? ஷாப்புக்கு வாங்குங்க. பரவாயில்லையேங்க. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தா செலக்ட் பண்றது கஷ்டம். அதே நேர்ல பார்த்தா நிறைய பார்க்கலாம் பாத்தீங்களா? கரெக்ட் தாங்க. எப்போ வரட்டும்? நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஷாப் ஓபன்ல தான் இருக்கும். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 6:30 வரையும் ஓபன்ல தான் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் வரலாங்க. நீங்க இருப்பீங்களா? என்ன? நான் எதுக்கு? இல்லைங்க. நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் பாத்தீங்களா? செலக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால கேட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கங்க. மேக்ஸிமம் நாங்க கடையில தான் இருப்போம். அப்படி ஒருவேளை நான் இல்லைனாலும் அக்காங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லுவாங்கங்க. அதனால நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். இல்ல, நீங்க எப்பயும் கடையில தானே இருப்பீங்க? ஆமாங்க. ஏன் திரும்ப திரும்ப நான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது இல்லைங்க, தெரிஞ்சவங்களா இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் பாத்தீங்களா? அதனால கேட்டேன். அப்போ மண்டே ஓபன்ல தானே இருக்கும். அப்போ நான் வரலாமா கடைக்கு? வாங்க. ம். ஓகேங்க. இது கேட்க தான் கூப்பிட்டீங்களா? ஆமாங்க. உள்ள எல்லார் முன்னாடியும் இத பத்தி எப்படி விசாரிக்கிறது? அதான் இங்க நீங்க நின்னுட்டு இருந்தத பார்த்தேன். சரி பேசலான்னு. ஓகேங்க. சரி, வேற எதுவும் இல்லைன்னா நான் உள்ள போட்டுமா? ஆ ஓகே, ஓகே. நீங்க போங்க. அப்பா! இனிமே அடிக்கடி மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதே சாக்கா வச்சு அடிக்கடி போய் அவள மீட் பண்ணிடணும். என் மனசுல லவ் வந்துருச்சு. ஆனா இவ முகத்துல கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லையே. என்ன ரியாக்ட் பண்றான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ம் எப்போ இவ மனசுல லவ் வந்து வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணி ஐயோ பெரிய டாஸ்கா இருக்கும் போலயே.
ஏங்க சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க. அடிக்கடி இதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப டைம் ஆச்சு பாத்தீங்களா, அதனால நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. சரி கார்த்தி, நான் கிளம்புறேன்டா. எப்ப வீட்டுக்கு வரேன்? விஸ்வா, மண்டே இருந்தா ஆஃபீஸ் போகணும் பாத்தியா? ரொம்ப நாள் லீவ் எடுத்தாச்சு. அதனால நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல கிளம்பலான்னு இருக்கேன். ஓ, ஓகே ஓகேடா. சரி மச்சான், நாளைக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். நாங்க போயிட்டு வரோம். ஓகேடா, போயிட்டு வாங்க. கார்த்தி, கிளம்புறோம்ப்பா. சரிங்கம்மா. மீரா, ஒரு நாள் உன்னையும் காட்டியும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுவோம், வந்துடணும். சரியாம்மா? சரிங்கம்மா. சரிங்க, டைம் ஆச்சு, கிளம்புறோம். போயிட்டு வரோங்க. ராணி, போயிட்டு வரோங்க. பவித்ரா, போயிட்டு வரேன்டா. சரிங்க ஆண்டி. ஓய், என்ன ஆச்சுடி? வந்ததுல இருந்து டல்லாவே இருக்க. என்னன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேன்ற. அதை ஏண்டி கேக்குறேன்? முதல் நாளே என் மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது, உங்க மாமா உன்னை திட்டினாரா? அதிசயமா இருக்கு. நீ வேற, அவருக்கு அடிக்கடி கோவம் வராது, ஆனா கோவம் வந்தா எவ்வளவு தெரியுமா திட்டுவாரு. இன்னைக்கு செமையா திட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சா, அதான் அழுதுட்டேன். இனியா, நீ அழுதியா? அவர் அப்படி திட்டாரு. சரி, எதுக்கு திட்டினாரு? இல்ல, நீங்க தானடி சொன்னீங்க இன்னைக்கு பிங்க் வித் ஒயிட் போட்டு வரலான்னு. நீ என்னன்னா அந்த ட்ரெஸ்ல போடாம வேற கலர்ல போட்டு வந்திருக்க. நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு நம்பி நான் அன்னைக்கு ஸ்லீவ்லெஸ் எடுத்த ஞாபகம் இருக்கா? அத போடலாமேன்னு போட்டுட்டேன். அதெல்லாம் போட்டுட்டு போக கூடாது, காலேஜுக்கு போறியா இல்ல ஃபேஷன் ஷோக்கு போறியான்னு நல்லா திட்டாரு. எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்? இல்ல, அப்புறம் காலேஜுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு வந்தா திட்டாம என்ன பண்ணுவாராம்? அது புதுசா இருந்துச்சேன்னு. சரி சரி விடு, அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஆமா, நீ அந்த கலர்ல போடலாம். நான் அக்கா வீட்ல இருந்து வந்தேன்டி. அங்க இதே அக்கா ட்ரெஸ் தெரியுமா? நான் என்ன பண்ணட்டும், நேத்தே ஊருக்கு வரலான்னு பார்த்தா அக்கா நாளைக்கு காலேஜ் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. அதனால அங்க இருந்து வந்தனா, இந்த ஒரு ட்ரெஸ் தான் நல்லா இருந்துச்சு, அதான் இதே போட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே மஞ்சு, சரி வா கிளாஸ்க்கு போலாம். ஷாலு வந்திருப்பாளா? வந்திருப்பா, இப்பதான் கால் பண்ணா, கிளாஸ்க்கு வர சொன்னா. போலாமா? ஹாய் இனியா. ஹாய். என்ன இனியா, ஃபர்ஸ்ட் டே காலேஜ், இன்னைக்கு டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இல்லங்க, உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுது ரொம்ப டல்லா இருக்க மாதிரி. என்னாச்சு, ஏதா ப்ராப்ளமாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சும்மாதாங்க. ஏன் பேசக்கூடாதா? நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க, 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களை பாக்குறேன், அதனால தாங்க சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு கிளாஸ்க்கு போகணுங்க. இனியா, வெயிட் வெயிட் வெயிட். வினோத், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, கம்மிங் ஃப்ரைடே என்னோட பர்த்டே. ஸோ சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தாங்க கூப்பிட்டுருக்கேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா வந்துடணும். வாட்? உங்க பர்த்டேவா? சாரிங்க, என்னால வர முடியாது. என்ன இனியா, நான் எல்லாருமே எல்லாம் இன்வைட் பண்ணல, நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் நம்ம கிளாஸ் தானே, அதனால தான் கூப்பிடுறேன். எல்லாரும் வருவாங்க, நீங்க வரலனா எனக்கு கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா? ப்ளீஸ் மறக்காம நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துருங்க. இனியா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். கிளம்பலாம் மஞ்சு. இனியா. என்னங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸ்க்கு போகணும். என்னங்க, பர்த்டேக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கேன், எதுவுமே பதில் சொல்லாம போனா எப்படி? நீங்க இன்வைட் பண்ணிட்டீங்க, வரதும் வராததும் என்னோட விருப்பம். நான் எனக்கு தோணுச்சுன்னா வருவேன், இல்லனா வரமாட்டேன். இன்வைட் பண்ற கடமைக்கு பண்ணிட்டீங்கல்ல, சோ இதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியது நான். ஓகே ஓகே, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா நீங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, அப்படியா? ஆமாங்க. பார்க்கலாம். எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, நீங்க போங்க. ஏய், வாடி போலாம். இப்படி திமிரா போறது கூட அழகு தாண்டி. பணம் இருக்கிற இடத்துல எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். நீ கண்டிப்பா பார்ட்டிக்கு வருவ. என்னங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, வந்ததுல இருந்து அமைதியாவே இருந்தா எப்படி? என்ன விஷயம்? அது வந்து சார், உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்துச்சா? ஆம், நல்லா இருந்துச்சு. அத கேட்கவா கூப்பிட்டீங்க? இல்ல, அது இந்தாங்க சார். என்னது இது, ஏதோ பேக் மாதிரி கொடுக்குறீங்க? ஆமா சார், இந்தாங்க. இதெல்லாம் 4 lakhs அமௌண்ட் இருக்கு. அதான் இதை வாங்கி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சார். அமௌண்டா? எதுக்கு? என்கிட்ட எதுக்கு கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. சார், இது உங்க பணம் தான். வாட்? ஆமா சார், மறந்துட்டீங்களா என்ன? இது உங்களோட காசு தான். ஹாஸ்பிட்டல்ல அப்பாக்கு நீங்க தானே சார் பில் பே பண்ணிருக்கீங்க. 4 lakhs பக்கம் செலவு பண்ணிருக்கீங்க. அதான் அமௌண்ட்டு நாங்க ரெடி பண்ணிட்டோம் சார். பில் பே பண்ண போறப்பதான் நீங்க ஆல்ரெடி பே பண்ணது தெரிஞ்சது. அதான் ரெடியா இருக்கு சார். இந்தாங்க, வாங்கிக்கோங்க.
இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். கரெக்டாக 4 lakhs இருக்கு. இந்தாங்க சார். என்ன ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணதா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? ஆ ஆமாம் சார், உங்களுக்கு கொடுக்கணும்ல. நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்க சார். இல்லைங்க, எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாமா சார்? இது உங்களோட அமௌண்ட்டு தான், உங்களுக்கு தானே சேரணும். இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, அவரு என்னோட மாமா. அவருக்கு செஞ்சதை கணக்கா ரிட்டர்ன் பண்றீங்க? சார், அப்பாக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்கல்ல, அது எப்படி சார் உங்களுக்கு கொடுக்காம? வாட்? சார் இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு அமௌண்ட் வேண்டாம், அவ்வளவுதான். சார், சொந்தத்துக்குள்ள காசுனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி மாறினா வேற, ஆனா இப்போ அதாங்க நானும் சொல்றேன், முன்னாடி மாதிரி இருந்திருந்தா ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ணதை ரிட்டர்ன் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். பட் இப்ப எதுக்காக கொடுக்குறீங்க? இப்பவும் இப்படி பண்றதுதான் எனக்கு புரியல. இல்ல சார், நீங்க அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்க தான் நினைப்பாங்கல்ல சார். அப்பாக்கு எதுக்காக நீங்க பே பண்ணணும்னு சொல்லுங்க. வீட்ல கண்டிப்பா பண விஷயத்துல யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து 1 week தான் ஆகுது. அதுக்குள்ள வேண்டாம் சார், அதெல்லாம் நல்லா இருக்காது. அதுவும் கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல பணத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க, எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஒரு விஷயம் பண்ணுவோம். தெரியாம யாருக்குள்ளயும் எந்த ரகசியமும் இதுவரை இருந்தது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இது நான் பே பண்ணது வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்பா சொல்லி தான் நான் பே பண்ணேன். இது என்னால வாங்க முடியாதுங்க. என்னோட மாமனாருக்காக நான் பண்ணதை ரிட்டர்ன் எதுக்காக நான் வாங்கணும்? அவருக்கு நான் ஒரு உதவியா தான் பண்ணேன், அவ்வளவுதான். அது பண்ண வேண்டியது என்னோட கடமை. என் கடமையை மட்டும்தாங்க நான் செஞ்சேன். சார் சொல்லுங்க. இல்ல சார், அது சரி, இந்த அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணீங்க? ஆ, அது அது வந்து முதல்ல இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் உங்க சித்தி கிட்ட கொடுத்து அவங்களோட நகைய மீட்டு கொடுங்க. என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்களா? அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட பில் கொடுக்கலான்னு வந்தேன். அப்பதான் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இங்க பாருங்க, நான் அமௌண்ட் கட்டியாச்சு. என்னோட மாமனாருக்காக நான் கட்டினேன், அவ்வளவுதான். உங்க கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேங்க. உங்களோட ஹஸ்பண்டுங்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுல இருந்து எப்பவும் நான் வெளியே வர மாட்டேன். ஓகேவா? இது அவங்களோட நகை, அவங்களோட நகையால வந்த பணம். இது அவங்க கிட்டயே கொடுத்து அவங்க நகையை மீட்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. சார், கண்டிப்பா சித்திக்கு நான் அமௌண்ட் எப்படியாச்சும் ரெடி பண்ணி நான் அவங்க நகையை மீட்டு கொடுத்துருவேன் சார். நீங்க இது இங்க பாருங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னால இந்த அமௌண்ட்டை வாங்கிக்க முடியாது, அவ்வளவுதான். இந்த காசை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்களோட நகைய மீட்டு கொடுங்க. புரியுதா? இப்பதானங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்க, பணத்தினால ரிலேஷன்ஸ்குள்ள ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. அப்புறம் நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? சார், அவங்கள எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். இது மாதிரி அப்பப்போ எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார். அதனால அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓ, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க. பட் நாங்க அப்படி கிடையாது, பாத்தீங்களா? புதுசா வந்த உறவு, அதனால கண்டிப்பா நாங்க தப்பா தான் நினைப்போம். அதானே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? சார், அது எனக்கு தெரியுங்க உங்க மனசுல அப்படிதான் இருக்குன்னு. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. புதுசா ஒருத்தரை நம்புறது கஷ்டமா தானே இருக்கும். பட் நாங்க அந்த மாதிரி கிடையாது. எனக்கு இந்த அமௌண்ட் வேண்டாம். என் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தாலும் வேண்டான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு பதிலா நானே சொல்லிட்டேன், இந்த அமௌண்ட் எங்களுக்கு வேண்டாம். பட் ஒரு 1 வீக் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த உரிமையில ஒரு விஷயம் சொல்றேன், முடிஞ்சா கேளுங்க. அப்புறம் இல்லனா உங்க விருப்பம். நீங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே நீங்களும் உங்க சித்தி ஃபேமிலியும் அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கீங்க. எவ்வளவோ விஷயத்துல எல்லாம் ஷேர் பண்ணி இருந்திருக்கீங்க. பட் இந்த சுச்சுவேஷன்லயும் அவங்க நிஜமா இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறது ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபார் தெம். இருந்தாலும்
இது ஒரு நகை விஷயங்க, பணம் விஷயம். இந்த விஷயம் பின்னாடி பெருசா வரக்கூடாது பாத்தீங்களா? நீங்க எவ்வளவுதான் அமௌண்ட் சேர்த்து அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ஆனா இவ்ளோ நாள் இருந்த ரிலேஷன் பணத்தினால பிரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஆம், எனக்கு இந்த காசு வேண்டாம். நீங்க இத வச்சு அவங்களோட நகைய ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருங்க. உங்க ரிலேஷன் லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். என்னங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட தான் கொடுப்பேன்னு பிடிவாதமா இருப்பீங்களா? இல்ல இல்ல சார், ஆல்ரெடி அம்மா ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு எடுத்து வச்ச நகையும் என் அக்கா எடுத்துட்டு போயிட்டா. எனக்கு என்ன கொடுத்து விடுறதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அந்த இதுல இருக்காங்க. இப்போ இதுவும் தெரிஞ்சா சின்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சார். உங்ககிட்ட இப்ப நான் நகை வேணும், சொத்து வேணும், பணம் வேணும்னு கேட்டனா? இல்ல சார், ஆனா வீட்ல அப்பா அம்மா. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீங்க படிச்ச பொண்ணு தானே, நீங்க வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. இந்த வரதட்சணைனாவே எனக்கு பிடிக்காதுங்க. உங்க வீட்ல இருந்து ₹1 கூட நான் எதிர்பார்க்கல. அப்படி ஒருவேளை அவங்க செய்யறாங்கன்னா அவங்க பொண்ணுக்காக அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு செய்யட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதுக்காக மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியோ காசு வாங்கியோ செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. மாமனார் வீட்ல இருந்து வரதட்சணை எதிர்பார்க்கிற மாப்பிள்ள நான் கிடையாதுங்க. என் பொண்டாட்டிய பாத்துக்க, எனக்கு தெரியும். சார், இப்போ இப்போ நீங்க என்ன உங்க பொண்டாட்டின்னு? ஏன், அதுல உங்களுக்கு சந்தேகமா? ஆ, இல்ல சார், ஆனாலும் நீங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் யார் கழுத்துல தாலி கட்டுறனோ என் உயிர் இருக்க வரையும் அவங்க மட்டும்தான் எனக்கு வைஃப். அவ்வளவுதான். என்னோட லைஃப்ல மேரேஜ் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கட்டும். ஆனா நீங்க என்னோட வைஃப். அவ்வளவுதான். இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் அவங்க நகைய மீட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் வரேன். தீனா, இதான் உன்னோட வீடா? ஆமா ஸ்ரீ, என்ன அழகா இருக்குல்ல? என்னது இது? உனக்கு அழகா இருக்கா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஓட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என்ன ஸ்ரீனி, சாதாரணமா ஓட்டு வீடுன்னு சொல்ற? இதே மாதிரி நமக்கு 2 வீடு இருக்கு தெரியுமா? என்ன தீனா, என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போக போக புரியும் ஸ்ரீ. டேய், கார்ல ஏறினதுல இருந்து இத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க தீனா. சரி, உள்ள போய் பேசிக்கலாம். இப்ப எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் பாரு, உன்னதான் பார்க்க வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். மருமக எப்படி இருக்கான்னு ஊர் ஃபுல்லா இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நாம ஆர்கியூ பண்ண கூடாது. ஓகே, வீட்டுக்குள்ள போய் ஆர்கியூ பண்ணிக்கலாம். தீனா. வா ஸ்ரீ, உள்ள போலாம். சிரிச்சுக்கிட்டே வா. டேய், அங்கே இருங்கடா. ஆரத்தி கூட எடுக்காம மருமகளை வீட்டுக்குள்ள விடுவியா? அங்கே இரு, வரேன். ஓகே ஓகேம்மா. ஸ்ரீ, அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தல, அங்க பாரு, அம்மா வராங்க.